வணக்கம் நண்பர்களே, சுரேகா சமையல் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் ஜாகரி பனானா கேக். ஓவனே இல்லாமல் எப்படி ஜாகரி பனானா கேக் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பனானா கேக் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் வாழைப்பழம், முட்டை, உருக்குன வெல்லம், மைதா மாவு, பால், எண்ணெய், உப்பு, பேக்கிங் பவுடர், தண்ணி. சுவையான சாஃப்டான ஜாகரி பனானா கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கடாயை சூட் பண்ணிக்கோங்க. கடாய் சூடானோன்னு 2 கப் வெல்லத்தை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி வெல்லத்தை நல்லா உருக்கி எடுத்துக்கோங்க. வெல்லத்தை பாவு ஸ்டேஜுக்கு கொண்டு வரக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்தோடனே வெல்லம் கரைஞ்சிருக்கான்னு பார்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சோன்னே அதை ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சு நல்லா ஆற விடுங்க. அடுத்தது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. கூடவே 2 வாழைப்பழம் எடுத்து தோலை உரிச்சிட்டு பஞ்சாமிர்தத்துக்கு நசுக்கிற மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நல்லா நசுக்கி விடுங்க. வாழைப்பழம் நல்லா மசிஞ்சோன்னே 2 முட்டையை உடைச்சி ஊற்றி அதையும் நல்லா வாழைப்பழத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாழைப்பழமும் முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆனோன்னு 3/4 கப் உருக்குன வெல்லத்தை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெல்லம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டோன்னு ஜலிச்சு வச்ச 1 கப் மைதாவும் 1/4 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்த மாதிரி வெல்லத்தோடு சேர்த்து மெதுவாக ஒரே சைடாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு திரும்பவும் உருக்குன 3/4 கப் வெல்லத்தை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெல்லம் நல்லா மிக்ஸ் ஆனோன்னு திரும்ப ஜலிச்சு வச்ச 1 கப் மைதாவை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. மைதாவும் வெல்லமும் நல்லா மிக்ஸ் ஆனோன்னு 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் பால், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கேக் செய்ய போகிற பாத்திரத்தை எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா சுற்றி தடவி விட்டுருங்க. ஃபைனலாக நம்ம செஞ்சு வச்சுருக்க கேக் பேட்டரை அதில் ஊற்றிடுங்க. கேக் வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு தட்டை வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஹீட் ஆனோன்னு கேக் மாவு ஊற்றி வச்சுருக்க பாத்திரத்தை எடுத்து அந்த ஹீட் பண்ணியிருக்க பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இந்த மாவு கேக் ஆகிறதுக்கு 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் அடுப்பை சிம்லேயே வச்சு தான் வேக விடணும். 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு கத்தியோ இல்லை கரண்டியோ கேக்கில் விட்டு பார்த்தீங்கன்னா அது ஒட்டாமல் வரும். அப்படி வேகலைன்னா அதுக்குள்ளே அந்த பேட்டர் ஒட்டிகிட்டே வரும். ஸோ இப்போது கேக் நல்லா வெந்துடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். அதில் லைட்டாக டெக்கரேஷனும் பண்ணியிருக்கேன். அருமையான பனானா ஜாகரி கேக் ரெடி. கட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. பாருங்கள் கேக் எவ்வளோ
ஸ்பாஞ்சியாக இருக்குது. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சுவையாக இருக்குது நண்பர்களே. முட்டை வாசனையே இல்லை. நீங்களும் இந்த கேக்கை வீட்டில் செஞ்சு பாருங்கள். சுரேகா சமையல் சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.